வெல்கம் டு தமிழ் ஜாய். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் T20 போட்டியில் நாங்கள் தோல்வியடைந்ததற்கு முக்கிய காரணம் இவர்கள்தான் என்று நம்ம ஹிட்மேன் கொடுத்த அதிரடி விளக்கம். அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. அதாவது இன்றைய போட்டியில் 80 ரன்கள் வித்தியாசத்தில் மிக மோசமான முறையில் நியூசிலாந்து அணியிடம் தோல்வியை தழுவியது இந்திய அணி. இந்நிலையில் போட்டி முடிந்து தோல்வி குறித்து பேசிய இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா கூறியதாவது: இந்த தோல்வியை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள் அற்புதமாக விளையாடினார்கள். அவர்கள்தான் இந்த வெற்றிக்காக நியூசிலாந்து அணிக்கு பெரிதும் உதவியவர்கள். எங்களது தோல்விக்கும் கூட அவர்கள்தான் காரணம். 200 ரன்களுக்கு குறைவாக டார்கெட் இருந்திருந்தால் எங்களால் அந்த இலக்கை நோக்கி விளையாடி இருக்க முடியும். ஆனால் 200 ரன்களுக்கு மேல் சென்று விட்டதால் எங்களது பேட்ஸ்மேன்கள் மீது அதிக பிரஷர்கள் விழுந்துவிட்டது. இவ்வளவு பெரிய இலக்கை எட்டுவதற்கு குறைந்தது 2 பார்ட்னர்ஷிப்பாவது அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அதையும் கூட எங்களால் செயல்படுத்த முடியவில்லை. டாஸை ஜெயித்து நாங்கள் சேசிங் செய்ய தீர்மானித்ததே எங்களது அணியில் 8 பேட்ஸ்மேன்கள் வரை இருந்ததுதான் காரணம். ஆனால் அப்படி இருந்தும் எங்களால் நினைத்ததை சிறப்பாக செய்ய முடியவில்லை. மேலும் எங்களது மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் ஒருவேளை நிலைத்து நின்று ஆடியிருந்தால் இந்த ரிசல்ட் மாறி இருக்கும் என கூறியிருந்தார் ரோஹித் சர்மா. மேலும் இந்த போட்டியின் போது அடுத்த 2வது T20யில் நீங்கள் ஒருவேளை டாஸை ஜெயித்தால் பேட்டிங் அல்லது ஃபீல்டிங்கை எதை தேர்வு செய்வீர்கள் என்று அந்த நிருபர் ரோஹித் சர்மாவிடம் கேள்வி ஒன்றை எழுப்பிய போது அதை அந்த மைதானத்திற்கு சென்ற பிறகு மைதானத்தின் தன்மையை ஆராய்ந்த பிறகே சொல்ல முடியும் என்று கெத்தாக கூறியிருந்தார் ரோஹித் சர்மா என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, இந்திய அணியின் இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்ற உங்க கருத்துக்களையும் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.